I am Dr. Manivannan, consultant medical oncologist, Dr. Mani's Oncobis Cancer Center, Pollachi, Coimbatore. Actually, recent நிறைய நியூஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப முட்டை சாப்பிட்டாவே கேன்சர் வருது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு முற்றிலும் ஒரு தவறானது. முட்டையால கேன்சர் வர்றதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. எப்படி இந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா, அதாவது ஒரு ஃபேக்டரியில இருந்து வர ஒரு முட்டையை செக் பண்றாங்க. அதுல AOZ அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த AOZ கெமிக்கல் எப்படி வருதுன்னா, நைட்ரோஃபுரான் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு, அந்த நைட்ரோஃபுரான்ங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக்கு நம்ம கோழிக்கு வந்து கொடுக்குறப்ப அதுல இருந்து அந்த முட்டைக்கு வந்து AOZ அப்படிங்கிற அந்த கெமிக்கல் வந்து வருது அப்படிங்கிறது புருவாயிருக்கு. பட் என்ன விஷயம்னா, அந்த AOZ கெமிக்கலால இந்த மாதிரி கேன்சர் வர்றது அனிமல்ல தான், ஹியூமன்ல இல்லை அப்படிங்கிறது நிறைய ஸ்டடிஸ்ல புருவாயிருக்கு. இந்த ஃபேக்டரியில இருந்து வர அந்த எக்கை பரிசோதனை பண்ணதுல AOZ, அதாவது திரியமினோ ஆக்சலோ லிடினோன் அப்படிங்கிற அந்த கெமிக்கலோட கான்சென்ட்ரேஷன் வந்து 0.7 மைக்ரோகிராம் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த கெமிக்கலோட அக்செப்டபிள் லிமிட் வந்து 1 மைக்ரோகிராம். அந்த 1 மைக்ரோகிராம் அந்த ரெக்கமெண்டேஷனை விட இந்த AOZ கெமிக்கல் வந்து அந்த ஃபேக்டரியில இருந்து வர எக்ல செக் பண்றது கம்மியா தான் இருந்துச்சு. அதே போல இந்த கெமிக்கலோட அளவு 100,000 மடங்கு அதிகமா இருந்தாதான் அந்த நைட்ரோஃபுரான் யூஸ் பண்ற அந்த அனிமலுக்கு வந்து கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம்னா, இதே குரூப்பை சார்ந்த நைட்ரோஃபுரண்டாயின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை நம்ம ஹியூமன் நிறைய பேர் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்றோம். இது வரைக்கும் கேன்சர் வந்து உருவானதும் கிடையாது. இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, AOZ அப்படிங்கிற இந்த கெமிக்கல் வந்து ஹியூமன்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் தான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே பண்ணாது. அதால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி தவறான பதிவை போட்டு நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அதுலேயும் வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நம்ம புரோட்டீன் எடுத்துக்கிறதே கிடையாது. இருக்கிறதுலையே பெஸ்ட் புரோட்டீன் எங்கிறது கிடைக்குதுன்னு பார்க்குறப்ப எக்ல இருந்து தான் கிடைக்குது. ஸோ எக்கையே சாப்பிடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றது வந்து ஒரு முற்றிலும் தவறானது. தயவு செய்து தவறான செய்தியை பரப்பாதீங்க. லாஸ்டா வந்து இந்த சரியான சாப்பாடு யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா லாஸ்டா வந்து நான் வந்து எந்த மீனை சாப்பிடணும், எந்த மீன் வந்து கெடுதல் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு இமேஜ் போடாமல் விட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஸாக வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அந்த மறு வீடியோ வந்து வேணால் போடுறோம். என்னென்னா, ஆக்சுவலாக மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் மீனில் வந்து புரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாமே நம்ம பேலன்ஸ்டு உணவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு உள்ள நியூட்ரிஷன் இது எல்லாமே. ஸோ அதால் வந்து மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே போல் சில மீன்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலானது. ஸோ அதில் தான் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது நெய் மீன் நான் சொல்லிட்டேன். பட் நிறைய லோக்கல் பீப்புள் வந்து வேற சில மீன்களையும் நெய் மீன் சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்ல வர மீனோட பேர் என்னன்னா, ஆப்பிரிக்கன் கெளுத்தி, கேட்ஃபிஷ், ஆப்பிரிக்கன் கெளுத்தி தேலி மீன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மீனோட இமேஜ் இதுதான். ஸோ இந்த மாதிரி மீனை வந்து கண்டிப்பாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க, சாப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த மீனில் பொறுத்த வரைக்கும் அலுமினியம், ஈயம், அயான் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த மீன் வந்து எந்த சூழ்நிலையும் வாழக்கூடியது. அதாவது ஒரு சூழல், அதாவது கெமிக்கல் வாட்டரு, இந்த டிச் வாட்டரு, பிளஸ் வந்து சுகாதாரமற்ற தண்ணியில வந்து வாழக்கூடியது. அதே போல இது வாழற அந்த சூழ்நிலையில எல்லா உயிரினங்களையும் அழிக்கக்கூடியது. ஸோ அதால நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய சாதாரண ஒரு சுற்றுப்புற சூழல் இருக்கிற மற்ற உயிரினங்களையும் இது வந்து சாப்பிடும். அதே போல எந்த அளவுக்கு கெடுதலான தண்ணி, கெமிக்கல் வாட்டர்லையும் வாழக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வளர்ற இந்த மீனை நம்ம சாப்பிட்றதால தோல் பிரச்சனை, மலட்டுத்தன்மை, இன்ஃபர்டிலிட்டி, கேன்சர் எல்லாம் வருதுன்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா புருவாயிருக்கு. அதே போல இந்த மீனை வந்து ஃபார்மிங் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப கெடுதலானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த மீனோட பேர் வந்து ஆப்பிரிக்கன் கெளுத்தி தேலி மீன். இதான் இந்த மீனோட இமேஜ். இதை மட்டும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா சாப்பிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே போல என்னென்ன மீன்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ.